ஆக்ஷன் இருக்கு, ஃபைட் இருக்கு, ரொமான்ஸ் இருக்கு, நல்ல முத்த காட்சி இருக்கு. இப்படி எல்லாமே ஜனரஞ்சகமான ஒரு படம் தான் இந்த ஐபிஎல் படம். இந்த ஐபிஎல்ல எப்படி நீங்க பால் போட்டாலும் டிடிஎஃப் வாசன் அவர்கள் அடிக்கிற ஒரு பாலுமே 6 போவோம், 4 போவோம், ஒரு நேரம் அந்த கிரவுண்டை விட்டே கூட போவோம். அப்படி ஜனரஞ்சகமான படத்தை கொடுத்திருக்க இயக்குனர் கருணாநிதி அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த படத்துல நடிச்சிருக்க அனைத்து கதாபாத்திரமே, முக்கியமாக போஸ் வெங்கட் இதுவரைக்கும் நடிச்ச கதாபாத்திரத்துல போஸ் வெங்கட் அவர்கள் நல்ல நல்ல ஒரு கச்சிதமான ஒரு படத்துல நடிச்சதுல அவருக்கு வந்து ரொம்ப பெருமை பண்ணும். போஸ் வெங்கட் சார், இது வரைக்கும் நீங்க பண்ண கேரக்டர்ல இது வந்து உங்களுக்கு பொருத்தமான ஒரு கேரக்டர். அதே மாதிரி கதாநாயகி நல்லா சூப்பரா நடிச்சிருக்காங்க. தம்பி டிடிஎஃப் வாசன் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு அஜித் சார், விஜய் சார் இந்த மாதிரி ஒரு மாசான ஹீரோக்கு தான் இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாங்க. அப்படி ஒரு மாசான இன்ட்ரோடக்ஷன் தம்பிக்கு அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு படம். படத்தை பாருங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்க. வெந்து தணிந்தது காடு, படத்தை பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. பல கான்ட்ரவர்சி அது இதுன்னு வந்தாலே அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு தம்பி நிஜ கதாநாயகன் மாதிரி இன்னைக்கு வந்து இந்தியா முழுவதுமே பரவி இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு இளைஞர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கிற இந்த படம் ஐபிஎல் படத்தில் உண்மையிலேயே இப்படி ஒரு தம்பிக்கு தான் லைசன்ஸ்லாம் கேன்சல் ஆச்சா அப்படின்னு தெரியல. காரணம், இந்த படத்தில் ஏற்றிருக்க அவர் கதாபாத்திரம் அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம். உண்மையிலேயே இந்த படத்திற்காக டிடிஎஃப் வாசன் அவர்கள் நிறைய மெனக்கெட்டுப்பார்னு நினைக்கிறேன். நல்லா டான்ஸ் ஆடி இருக்காரு, நல்லா ஃபைட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சென்டிமெண்ட்லேயும் சூப்பராக நடிச்சிருக்காரு. நான் வந்து டிடிஎஃப் வாசன்ட்ட கேட்டேன், எப்படிப்பா எல்லாமே இல்லைண்ணா, நான் எதுக்குமே ட்ரைனிங் எடுக்கல, ஒன்றுத்துக்கு தான் ட்ரைனிங் போனேன் அப்படின்னா. எதுக்குப்பா அப்படின்னா, ஹீரோயினுக்கு முத்தம் கொடுக்க போனோம். கரெக்டாக சொல்கிறான், கொடுக்கும்போது என் பக்கத்தில் இருந்தியா? அந்த முத்தம் கொடுக்குற காட்சி ஒரே டேக்கில் ஓகே பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படி வந்து இல்லைப்பா, நான் பார்த்தேன் அந்த பொண்ணோட உதடு கூட கொஞ்சம் வீங்கி இருந்துச்சு. இல்லைப்பா, நான் படத்தில் சொல்கிறேன். அப்புறம் நான் இல்லைப்பா, அதுக்கப்புறம் நான் டேரக்டர்கிட்ட கேட்டேன், என்ன சார் அப்படின்னு கேட்டேன். இல்லை, அந்த இவர் வந்து அந்த ஹீரோயினை முத்தம் கொடுக்கும்போது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த ஹீரோயினோட உதட்டில் வந்து எறும்பு கடிச்சிருச்சு, அதனால தான் வீங்கி போச்சு அப்படின்னு சொல்லி இயக்குனர் கருணாநிதி அவர்கள் சொன்னாங்க. சொல்ல வேணாம்.